அனுதினம் இயேசுவோடு என்கிற இந்த காலை நிகழ்ச்சியிலே ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானித்து கொண்டே வருகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தில் ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காலை வேளையிலே ஒரு காரியத்தை கேட்கப் போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுபாவத்தில் சாந்த குணமுள்ளவனாக நான் இருக்க என்னை மாற்றும் ஆண்டவரே. நம்முடைய இயல்பான குணம் அப்படி கிடையாது. ஷார்ட் டெம்பர், ஒரு சின்ன காரியத்துக்கும் அது அடுத்தாள் பிரச்சனைன்னா உடனே கோபம் வருது. அதே பிரச்சனை நம்மால் வந்தது அப்படின்னா அமைதியாக இருக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு முழு வேதாகமத்திலும் ஒரு அருமையான நபரை ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மோசே பூமியில் உள்ள மனிதர்களிலெல்லாம் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, மோசே சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவருடைய இயல்பான குணம் என்னன்னு நமக்கு தெரியும். 40 வயது ஆன பொழுது அரண்மனையை விட்டு அவர் வெளியே வந்த பொழுது ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறதை பார்த்த உடனே நம்ம ஆட்கள் எபிரேயர்கள், நம்ம எபிரேயரை ஒருத்தன் அடிக்கிறானான்னு சொல்லி அவனை கொலையே செய்து விட்டான். அவ்வளவு கோபமுள்ள மோசேயை ஆண்டவர் பண்படுத்த விரும்பி 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கும்படி வைத்தார். கடினமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த பகுதி முழுவதுமே பாலைவன மணல் உள்ள பகுதி. அங்கே ஆடு மேய்த்து அந்த வெயில்லையும் அந்த சூழ்நிலைகளில் 40 ஆண்டு காலம் அவருக்கு என்னன்னே தெரியாது. நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே அப்படி இருக்கிறோமேன்னு கொஞ்சம் கொஞ்சமாய் அவருக்குள்ளே பொறுமை, சாந்தம், எல்லாம் அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாகும். நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களில் நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதுக்கு பல காரணங்களை நாம் சொன்னாலும் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கிற பிரச்சனைகள் அது எல்லாமே ஆண்டவர் விரும்புகிற சாந்த குணம் நமக்குள்ளே உருவாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நமக்குள்ளே இயல்பாக பாருங்கள், பழி வாங்கும் குணம் இருக்கும். இயல்பாக நமக்கு பல காரியங்கள் இருக்கும். நம்ம நினச்சா ஒருத்தனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். ரொம்ப வருடத்திற்கு முன்னால் ஒரு வயது முதிர்ந்த ஊழியர், அவருக்கு நிறைய பணபலம், ஆட்பலம், மீடியா பலம் எல்லாம் இருக்குது. அவர் கூட இருந்த ஒரு ஊழியக்காரர் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார். தனியாய் ஊழியம் செய்கிறார். இவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியலை. அவர் ஒரு நாள் இன்னொரு சக ஊழியர்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் நினச்சா அவனை காலி பண்ணிடுவேன். நான் நினச்சா எனக்கு இருக்கிற மீடியா பலத்துக்கு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஐயோ பாவம் போட்டு விட்டுருக்கேன் அப்படின்ற. இவ்வளோ வயது முதிர்ந்த ஊழியர் ஆனாலும் சாந்த குணம் இன்னும் வரல, மன்னிக்கிற பக்குவம் வரல. ஆகவே ஆண்டவர் அவர் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாந்த குணத்தை உருவாக்க ஆண்டவர் நமக்கு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். இன்றைக்கி பிரச்சனையோடும் போராட்டத்தோடு இருக்கிறீங்களோ, கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி இந்த நாளை ஆரம்பிங்க. ஆண்டவர்களுடைய குணாதிசயங்களிலே ஏற்ற மாற்றங்களை தருவாராக. ஆமென்.